Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/5/2025 திங்கட்கிழமை காலை 8:24 வரை பரணி, பின் கிருத்திகை. பூரண ஆயுள் என்பது 120 வருடங்கள். இருக்கிற திசைகளையெல்லாம் கூட்டினால் சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20 வருடங்கள். மொத்தமாக கூட்டினால் 120 வருடங்கள் வரும். இதுதான் மனிதனின் பூரண ஆயுள். ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பலர் சொல்லுவார்கள். அது தகுந்த ஆதாரம் இல்லாத ஒன்றாக உங்களுக்கு படும். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு, சில வருடங்கள் அதாவது ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில், ராமானுஜர் 120 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்த வருடமும் சரி, அவர் காலமான வருடமும் சரி கணக்கில் வருகிறது. 120 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இதுதான் பூரண ஆயுள். அப்படி மக்கள் வாழ்வார்களா? வாழுகின்றார்கள். இப்போதும் வாழுகின்றார்கள். இப்பொழுது ஜப்பான், சைனா போன்ற இடங்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் 110, 118 இந்த வயதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது அங்கு. ஆக பூரண ஆயுள் ஒருவன் வாழ முடியும். இது உண்மை. யார் பூரண ஆயுள் வாழ்வார்கள்? கண்டிப்பாக இவர் பூரண ஆயுள் வாழ்வார் என்று யாரை சொல்ல முடியும்? அதுதான் இங்கே முக்கிய கேள்வி. லக்னாதிபதி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருக்க, அவரோடு சுப கிரகங்கள் இணைய, அந்த வீடு சுபர் வீடாக இருக்க பூரண ஆயுள் அவன் வாழ்வான். சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம் 120 என்று கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம், 100 வயது என்றே வைத்துக்கொள்வோம். அந்த 100 வயதே நம்மை பொறுத்தவரை பூரண வயது தான். இந்த காலத்தில் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறது. நோயோட அல்ல, ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள். இது எப்படி சாத்தியம்? எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் ஒரு தனி மதிப்பு உண்டு. எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம். தலையே பிரதானம் என்று சொன்னால் மூளையை வைத்து சொல்லப்பட்டது இந்த தலைக்கு உண்டான மரியாதை. அதுதான் காரணம். மூளைதான் நம்மை இயக்குகிறது. மூளைதான் எல்லாவற்றையும் நடத்துகிறது. அதுபோல் லக்னம் என்பது வெகு வெகு முக்கியம். அந்த லக்னாதிபதி, அந்த லக்னத்துக்கு உடையவன் உச்சம் பெற்று, உச்சம் என்று சொன்னாலே 100க்கு 100 போட்டுவிட வேண்டும். கேந்திர திரிகோணம் ஏறி, அது இன்னும் கொஞ்சம் மதிப்பு. சுபர்களால் சூழப்பட்டு, சுபர்கள் இடைய, சுபகிரகங்கள்லாம் இருக்க, அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதிக்கு வலிமை சேர்க்க சுபர் வீட்டில் இருந்தால் கெட்டவை அணுகவில்லை. சுபர் வீடு என்று சொன்னால் நல்லது மட்டுமே நடக்கும், கெட்டது அணுகவில்லை. இப்படி ஒரு நிலை ஒருவருக்கு ஏற்படும் என்று சொன்னால், அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அவர் பூரண ஆயுள் வாழ்வார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்கள் ஞாபகத்திற்கு. லக்னாதிபதி உச்சம் பெற்று
கேந்திர திரிகோணங்களில் இருக்க, சுபர்கள் அவரோடு இணைய, அந்த வீடு சுபர் வீடாக இருக்க, ஆயுள் பூரண ஆயுள் 100 120 வரை சொல்லலாம். ஏனென்றால் நாம் வகுத்த பூரண ஆயுளின் கணக்கு 120. அன்பர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு சுலோகத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமையை காட்டி, நீங்கள் பெற்றிருக்கும் வித்தையை காட்டி, எடுத்த வேலையை சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். புகழ் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, தீவிரமாக யோசித்து தர்ம நியாயங்களையெல்லாம் பார்த்து எது பாவம் எது புண்ணியம் இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து படித்து முடித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வழி நடந்து கஷ்டப்படுவீர்கள் என்று காட்டுகிறது. ஒரு வீண் அலைச்சல் ஏற்படும் என்று காட்டுகிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று ஒரு மாற்றம் உங்களால் ஏற்படுத்தப்படும். எதில்? உங்கள் பேச்சில். உங்களிடம் ஒரு குணம், எது நன்மை பயக்குமோ அந்த விஷயத்தை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று உங்கள் பேச்சில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். கடகராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. பாராட்டு பெற்று உத்தியோக உயர்வையோ அல்லது விருதையோ இன்று நீங்கள் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு சில நடவடிக்கைகளால் ஒரு வீண் பிரச்சனை இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். எனவே செய்ய இருக்கின்ற வேலைகளில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, நீங்களே எதிர்பாரா நன்மை லாபம் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களையும் மீறி நல்லபடியாக வேலை செய்கிறது. அதிர்ஷ்டமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள். நீங்கள் ஆற்றும் பணியில் நாம் திறமை காட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் காட்டிய அந்த திறமை வெற்றி பெற்றால் புகழ், இல்லை என்றால் நஷ்டம்தான். இன்று நீங்கள் காட்டும் திறமை வெற்றியை கொடுக்கிறது. நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, முயற்சி, கடும் முயற்சி செய்கிறோம். ஆனால் எந்த ரூபத்தில் முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த ரூபத்தில் செய்தால்தான் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஏனோ தானோ என்று நினைத்தது போலெல்லாம் செய்தால் வெற்றி கிடைக்காது. எந்த ரூபத்தில் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் வெற்றி உண்டு.
இன்று அந்த கலையை நன்றாக கற்று வைத்திருக்கின்ற நீங்கள் அந்த ரூபத்தில் வேலை செய்து வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, பேச்சின் மூலம் பல வெற்றிகளை கண்ட உங்களுக்கு ஒரு விண்ணப்பம், அறிவுரை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இன்று ரொம்ப பேசாதீர்கள். வர இருக்கும் ஒரு நன்மையை உங்கள் பேச்சு கெடுப்பதாக காட்டுகிறது. எனவே மிகவும் பேச்சு வேண்டாம், ரொம்ப பேசாதீர்கள். பேச்சில் கவனம் வையுங்கள். இன்று மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு தலைமை ஏற்கும் நாள். இன்றைய தினம் நீங்கள் ஒரு தலைவராக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் இன்று கஷ்டப்பட்டு காரியம் ஆற்றும்போது எதிர்பாராத இடத்திலிருந்து தடைகள் வருகின்றன. இந்த தடைகளால் நீங்கள் காரியத்தை நிறைவேற்ற முடியாமல், ஒழுங்காக செய்ய முடியாமல், அதன் காரணமாக விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. ஆரம்பத்திலேயே சற்று கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்ததை விடவும் கிடைக்கும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களது புத்திசாலித்தனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.